அஸ்ஸலாமு அலைக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, மாலை நேர இரு தொழுகைகளில் ஒன்றைத் தொழுவித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகளிலேயே சலாம் கொடுத்து விட்டார்கள். அநேகமாக அது அசர் தொழுகை என்றே நினைக்கிறேன் என அறிவிப்பாளர் முஹம்மத் பின் சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். பின்பு எழுந்து பள்ளிவாசலின் முற்பகுதியில் இருக்கும் மரக்கட்டையை நோக்கிச் சென்று அதன் மேல் தமது கையை ஊன்றிக்கொண்டு நின்றார்கள். அங்கே இருந்தவர்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அது பற்றி பேச பயந்து கொண்டிருந்தபோது பள்ளிவாசலில் இருந்து வேகமாக வெளியேறிய மக்கள் தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதோ என பேசிக்கொண்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் துல் யதைன் என அழைக்கப்படும் ஒருவர், நீங்கள் மறந்துவிட்டீர்களா அல்லது தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா என கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் மறக்கவும் இல்லை, தொழுகை குறைக்கப்படவும் இல்லை என்றவுடன், இல்லை, நீங்கள் மறந்துவிட்டீர்கள் என அவர் கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுவித்துவிட்டு பிறகு சலாம் கொடுத்தார்கள். பின்பு தக்பீர் கூறி தமது வழக்கமான சஜிதாவை போன்றோ அல்லது அதைவிட நீண்டதாகவோ சஜிதா செய்தார்கள். பிறகு தலையை உயர்த்தி தக்பீர் கூறினார்கள். மீண்டும் தலையை பூமியில் வைத்து தக்பீர் கூறினார்கள். தமது வழக்கமான சஜிதாவை போன்றோ அல்லது அதைவிட நீண்டதாகவோ சஜிதா செய்து பிறகு தமது தலையை உயர்த்தியவாறே தக்பீர் கூறினார்கள். சஹீஹ் புகாரி 1229, அத்தியாயம் 22, தொழுகையில் ஏற்படும் மறதி.